என்னை படைத்த கடவுளுடைய அருளோடும் என் இன மக்களுடைய ஆதரவோடும் என்றும் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த காஞ்சி தமிழன் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் நடத்துறதெல்லாம் பிளான்லயே இல்லைங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா இன்னைக்கு மாநாட்டுக்கான இடம் பார்க்கறது முடிவெடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தோம். நான் நேத்தே வர வேண்டியது, ஒரு சில வேலை பொருளால வர முடியல. இன்னைக்கு காலையிலேயே வர வேண்டியது. காலையில எனக்கு இன்னைக்கு 10 மணிக்கு சென்னை ஜிம்கானா கிளப் செக்ரட்டரியேட் தலைமை செயலகத்து பக்கத்துல ஒரு ஜிம்கானா கிளப்ல ஒரு மிகப்பெரிய முக்கிய விவிஐபிகளை என்ன பார்க்கணும், பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு 1 மணிக்கு நான் சென்னையில இருந்து கிளம்பினேன். அப்புறமா இன்னைக்கு சாதாரண மீட்டிங் தான் நான் நினைச்சேன். சும்மா ஒரு 10 பேர் கூப்பிட்டு வச்சு ஆபீஸ்ல பேசுவோன்னு. ஆனா இன்னைக்கு தம்பிகள் சங்கத்தினுடைய தூண்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி பேனர்லாம் போட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. அதுக்கு இந்த செல்வ கணபதி, ஏஆர்எஸ், தீனதன், அதான் எல்லா பேருமே நான் சொல்லதான் வந்திருக்கேன். அரசியல் இல்ல எந்த ஒரு சங்கம் எதா இருந்தாலும் ஆண்கள் தான் அதிகமா வருவாங்க. இன்னைக்கு ஒற்றை பெண்ணா, சிங்க பெண்ணா, நம்ம சமுதாயத்துல ஒரு பெண்மணி இவ்வளவு ஆம்பளைங்களுக்கு மத்தியில தைரியத்தோட கூச்சப்படாம ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு எதிர்த்து காட்டா நின்று மேடையில உட்கார்றதுலாம் சர்வ சாதாரண விஷயமே கிடையாது. கரெக்டா இல்லையா? காந்தியடிகளுக்கு பக்கபலமா இருந்ததே அந்த அம்மா தான். அதை போன்று உண்மையிலேயே சரண்யா முதலியார் அவர்களுக்கு பெரும் கைத்தட்டல், வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு பேசுறதுக்குலாம் எதுவுமே நான் ரெடி பண்ணலைங்க. ஏன்னா நான் ஒரு போன வாரத்துல டெல்லி போயிருந்தேன் ஒரு 2 நாள். நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஏசிஎஸ் வந்திருக்கலாம், சுத்தானந்தையா பத்தி நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். கார்த்திகேயன் எதுக்கு வந்திருக்கலாம்? இந்த தமிழக நீதி சங்கம் ஆரம்பிக்கிறது, மாவட்டமா மீட்டிங் போடுறது, மாநில மாநாடு நடத்துறதுலாம் என்னுடைய பிளானே இல்லை. இதெல்லாம் யதார்த்தமா நடந்த விஷயம். நான் செங்கல்பட்டு காலேஜில் படிச்சு அங்க இருக்கிற வேதாச்சலம் முதலியாருடைய வரலாறு பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இதை போன்று எத்தனை முதலியார்களுடைய வரலாறு வெளியில தெரியாம இருக்குது. நான் ஒரு விளையாட்டு போக்கல ஒரு கேஷுவலா 4 பேருக்கு தெரியட்டும்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மாசம் நான் 50,000 ரூபாய் கொடுத்துதான் நான் ஒரு மாசத்துக்கு வீடியோ போடுறோம். சும்மா லேஸ்ல போடல, நானும் போடல. இதுக்கு தனியா ஒரு டீம் வச்சிருக்கோம். அது இல்லாம ஒரு வாட்டி அவுட்டோர் போகும்போது அதுக்கு நாங்கள் கேமராமேனை கூட்டிட்டு போயிட்டு போறோம். ஏன்னா இந்த வரலாறு மற்றவர்களுக்கு தெரியணும், இளம் தலைமுறைகளுக்கு தெரியணும். நம்ம வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது. இன்டென்ஷனலா வேண்டுமென்றே நம் சமுதாய மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற வரலாற்று உண்மைகளையும் நிகழ்வுகளையும் சாதனைகளை மறைச்சிருக்கிறாங்க. நம்மளும் அதை தேடி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. இது அடுத்த தலைமுறை. என்னுடைய அப்பா காலம் ஓரளவுக்கு ஓகே, எங்க தாத்தா காலம் ஓகே. என் சமுதாய நான் இருக்கக்கூடிய காலகட்டமும் என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதலியார்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஆகி போயிடும். இந்த ஒரு வேதனை, இந்த ஒரு பயம், இந்த ஒரு ஆதங்கம், இந்த ஒரு மனவேதனையில தான் நான் வீடியோ போட்டு வரலாறே பேச ஆரம்பிச்சேன். மக்கள் என்கிட்ட போன் பண்ணி, நான் என் போன் நம்பர் எங்கேயுமே போட மாட்டேன், போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நைட்டு 12 மணி வரைக்கும் போன் 4 ஹாஸ்பிட்டல். இது இல்லாம நான் டாக்டர் சங்கமா வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். கார்த்திகேயன் அரசு சாரா சேவை மருத்துவ சங்கத்தினுடைய நிறுவனர், பொதுச் செயலாளர். தமிழ்நாடு முழுக்க 28,000 டாக்டர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என் சார்ந்த துறைக்கு என்னுடைய உழைப்பை போட்டு நிறைய மாற்றங்கள், கிட்டத்தட்ட 48 போலீஸ் ஹைகோர்ட் கேஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸ் நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம் சங்கத்தின் டாக்டர்களுடைய நலனுக்காக. இவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்ல எனக்கு என் நம்பரை போடல. பிறகு எப்படியோ கண்டுபிடிச்சு மக்கள் முதல்ல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குறைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ணன் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது, நீங்க முதலியார்கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி குறைகள் கொட்ட ஆரம்பிச்சாங்க. குறைகளை முதல்ல நான் கேட்டேன். அடுத்து உதவி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இந்த ஒரு உதவி வேணும், படிப்புக்கு வேணும், ஒரு வக்கீல் வேணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, பையனுக்கு விளையாட்டுல இருக்கிறான், ஒரு வெளிநாட்டுக்கு குத்து சண்டை பயிற்சி போனோம், நீச்சலுக்கு போனோம், எனக்கு எதுவுமே இல்லை, உதவி பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது நான் ஒரு தனி மனிதன், நான் என்ன பண்ண முடியும்? அதற்காக ஒரு சில சமுதாய முன்னோடிகள் என்கிட்ட சொன்னாங்க, டாக்டர் நீங்க ஒரு சங்கமா பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணி இது ஒரு கட்டமைப்பா உருவாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தமிழக நீதி சங்கம் நம்ம ஜூலை மாசம் உருவாக்கும். நான் வீடியோக்கள் போட ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கேன் எலெக்ஷனுக்காக தான் கார்த்திகேயன் பண்றான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2025 பிப்ரவரியில இருந்து நான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நான் போட்டுட்டு இருக்கிறேன். அது இப்போ மீட்டிங் போறதுனால, அது தேர்தல் வரதுனால இந்த மாதிரி சில கருத்துக்கள் வருது. பரவாயில்ல, வரட்டும். விமர்சனங்கள் எப்பவுமே ஒரு விமர்சனம் யார்கிட்ட வரணும், திறமைசாலிக்கும் வல்லவன் மேலதான் விமர்சனம் வரும். எப்பவுமே ஒண்ணு ஹீரோவா இருக்கணும், மக்களுக்கு பிடித்தவனா இருக்கணும், இல்ல வில்லனா இருக்கணும், மக்கள் பார்த்து பயப்பட. அதாவது படத்துல சொல்றேன், என்னைக்கும் ஜோக்கரா காமெடி பீஸா இருக்கக்கூடாது. கார்த்திகேயன் காமெடி பீஸ் கிடையாது. உனக்கு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன். நான் பண்றது உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு ஹீரோ, நான் பண்றது உனக்கு பயமா இருந்தா நான் உனக்கு வில்லன் தான். ஆனா நான் காமெடி பீஸோ காமெடினா கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வருதுன்னா ஏன் வருது? நம்மளை பார்த்து அச்சம் இருக்கிறதுனாலதான் வருது, புரட்சி செய்து விட்டோம்ன்றதால வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலியார் என்றால் அனைவரும் பேசக்கூடிய லெவலுக்கு பட்டி தொட்டி எல்லாம், கிராமத்துக்கு எல்லாம், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நான் டெல்லியில பிளைட்ல போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் ஒரு மிலிட்டரியால நான் முதலியார் சொல்லி என்ன கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்தேன்.
எனக்கு அது பெரிய ஆனந்தம். இப்ப என்னால வீதிகள்ல நடக்க முடியல. சென்னையில அங்க எங்க ஹோட்டல்ல சாப்பிட போனாலும் காஞ்சி தமிழ் வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. சார் நானும் முதலியார் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றான். இதுதான் தமிழக நீதி சங்கம் செய்த சாதனை. நான் இதே ஊர்ல தான் பிறந்தேன், காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தேன், படிச்சது SSKV ஸ்கூல்ல தான் படிச்சேன். இதே புத்தேரி தெரு வழியா தான் கைலாசநாதர் கோயிலுக்கு போவோம் வருவான். இங்கே தான் டியூஷன் படிச்சேன். MBBS படிக்கிறதுக்கு என் வீட்டுல வெளியில அனுப்பல. சவிதா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி செம்பரம்பாக்கத்துல தான் படிச்சேன். பிறகு எனக்கு ஸ்டேட் ரேங்க், மாநில அளவுல 231 ரேங்க் எடுத்து நான் வந்து MS சர்ஜரி கிடைக்கும் போது MMC, ஸ்டான்லி, மதுரை எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனா நான் செங்கல்பட்டை தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா செங்கல்பட்டு அப்ப நம்ம மாவட்டத்துல இருந்த மருத்துவமனை என் மாவட்டத்துல இருக்கிறவங்க ஏதாவது முடியல அங்கதான் உடம்புக்கு வருவான்னு சொல்லி தான் செங்கல்பட்டுல நான் வந்து சீட் எடுத்தேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து பெருமைக்கு சொல்லலாம், நிறைய பேர் முடியாம செங்கல்பட்டுக்கு மாற்றும் பொழுது எல்லாரும் எனக்கு தான் போன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு அது பாக்கியமா கருதி நான் வந்து செஞ்சேன். அதே போன்று இந்த காஞ்சி மண் மேல எனக்கு இன்னைக்குமே ஒரு அளவு கடந்த ஒரு பிரியம். அதே போல நிறைய பேர் சொன்னாங்க, இந்த விஷயங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து வரல. வீடியோ கால் போட ஆரம்பிச்சேன், சங்கம் ஆரம்பிச்சோம், அப்புறம் ஒரு ஊருக்கு கூப்பிட்டாங்க. இப்ப மாவட்டமா போற, இப்ப மாநில மாநாடு வரைக்கும் போக வச்சிருக்காங்க. நான் வந்து இந்த நேரத்துக்கு என்ன சொன்ன மாதிரி நான் ஏதாவது ஒரு ஆபரேஷன் தேட்டர்ல பிஸியா இருந்திருப்பேன், பணம் சம்பாதிக்க விட்டுருக்கேன், சர்வீஸ் நினைச்சுங்க. இன்னைக்கு நம்ம முதலியார் சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கோ ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததான் நான் இதை பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் முதலியார்களுக்காக மாநாடு வட தமிழ்நாட்டுல போட்டு, அதுக்கப்புறம் எங்கேயுமே நடக்கல. மற்ற சமுதாயம் எல்லாமே மாநாடு போட்டுருக்காங்க. இந்த இயற்கை இதுக்கப்புறம் நான் மனுஷனா பிறந்தான்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் மனுஷனா பிறந்தாலும் இந்த பெருமை மிக்க ஒரு மாண்பு மிக்க கடவுளுக்கு சேவை செய்த, முருகனுக்கு சேவை செய்த இந்த முதலியார் சமுதாயத்தில் நான் பிறப்படான்னு எனக்கு தெரியல. இந்த பிறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். என் சமுதாயம், நான் மட்டும் படிச்சுட்டு ஏசி ரூம்ல உட்காந்து வெளிநாடுகள் டூர் போறதை விட என் சமுதாயத்துக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு, எங்க தாத்தா வரதராஜ முதலியார் அவர் அப்படிதான் வளர்த்துருக்காரு. அதே போன்று இதை நான் ஒரு பாக்கியமா கருதுறேன். இந்த மாநில மாநாடு நம்ம இப்ப வந்து எல்லாரும் கேட்டாங்க, திருவள்ளூர் மீட்டிங் போட்டீங்க, செங்கல்பட்டு மீட்டிங் போட்டீங்க, மெட்ராஸ் வட சென்னை போட்டீங்க, தென் சென்னை போட்டீங்க, வேலூர் போட்டீங்க, திருவண்ணாமலையும் போட போறோம். இது இல்லாம திருவள்ளூர்லயே இன்னும் 2 மீட்டிங் இருக்குது. இத்தனை மீட்டிங் போடுறீங்களா, ஏங்க காஞ்சி தமிழ் பேர் வச்சுட்டு காஞ்சிபுரத்துல மீட்டிங் போடணும்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் சொன்னேன், காஞ்சிபுரம் என் சொந்த ஊரு, அங்க நான் எப்ப மீட்டிங் போட்டாலும் ஒரு 1000 பேர் 2000 பேர் சர்வசாதாரணமா என்னால கூப்பிட முடியும். காஞ்சிபுரத்துல போட்டா காஞ்சி தமிழன், அண்ணா பிறந்த மண், எனக்கு அண்ணா தான் எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. அவர் காஞ்சி தலைவனை பார்த்து தான் காஞ்சி தமிழன் வைத்தேன். நான் நிறைய பேர் காஞ்சி தலைவன்றாங்க, அது எனக்கு விருப்பம், நான் காஞ்சி தமிழாக தான் விரும்புகிறேன். அண்ணா பிறந்த மண்ணில் ஒரு முதலியார் சமுதாயத்தில் நான் ஒரு மீட்டிங் போட்டா 1000 பேர் வருவான், 2000 பேர் வருவான், 5000 பேர் கூட வருவான். ஆனா போட்டா தமிழ்நாடே திரும்பி பாக்குற மாதிரி 1 லட்சம் முதலியார்களை கூப்பிட்டு தான் நான் மாநாடு நடத்துவேன். அது வரைக்கும் காஞ்சிபுரத்துல மீட்டிங்கே போட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருந்தேன். அதனாலதான் 1 வருஷம் 6 மாசமா அவுட்டர்ல மற்ற மாவட்டங்கள் எல்லாம் சுத்தி பிரயாணம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கும். இப்போ பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் கரெக்டா நமக்கு ஒரு 22 நாள் இருக்கு. 22 நாளில் காஞ்சிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய முதலியார் திருவிழா, முதலியார் புரட்சி மாநாடு, முதலியார் எழுச்சி மாநாடு, முதலியாருடைய மாநாடு, 1 லட்சம் முதலியார்களை கூப்பிட்டு தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் அண்ணா பிறந்த இந்த மண்ணில் நம்மளுடைய பலத்தை ஒற்றுமை நாம் காமிக்க வேண்டும். காமிக்க வேண்டிய அவசியம் இது, காமிக்க வேண்டிய அவசியம். அதை தாண்டி இன்னைக்கு மற்ற சங்கங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மற்ற சங்கங்கள் யாருமே மக்களை நோக்கி போல. மாலை என்ன, திருமண மாலை, சுயம்பரம், மணமாலை, பெண் பார்க்கறது, ஆண் பார்க்கறது, இதுலயே பிஸியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுவே பயங்கர டைட்டா போயிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த சங்கமும் வரதில்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கோ ரோட்டுக்கோ எந்த சங்கமும் வரதில்லை. ஒரு உரிமைக்கு குரல் கொடுக்கறது இல்ல. இதை பூர்த்தி செய்யத்தான் இந்த தமிழக நீதி சங்கம். நாங்க பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை, அதுக்கெல்லாம் நிறைய சங்கம் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் போற சங்கம் தான் தமிழக நீதி சங்கம். நம் மக்களை காப்பாற்றக்கூடிய சங்கம், மக்களுடைய பிரச்சனைக்கு தோல் கொடுக்கக்கூடிய சங்கம், சோசியல் ப்ரொடெக்ஷன் தான் இந்த சங்கத்தினுடைய கொள்கை நோக்கம். இன்னைக்கு நிறைய வழக்கறிஞர் இருக்கு. அண்ணன் சொன்னாங்க வழக்கறிஞர் உருவாக்குங்க. நாங்க ஆல்ரெடி 150 அட்வொகேட் வச்சிருக்கிறோம் எங்க தமிழக நீதி சங்கத்துல. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, ஹை கோர்ட்ல இருந்து, அனைத்து மாவட்டத்துல எங்களுக்கு மினிமம் 2 பேராவது எங்களுக்கு வழக்கறிஞர் நாங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில்ல 2 பேர் முதலியார் கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் ஆளுகளை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது போன்று வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டுகிறோம். எங்களுக்கு நோக்கம் என்ன, ஒரு மாவட்டத்துக்கு 10 டாக்டர், 10 போலீஸ், 10 கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாங்க, 10 சமுதாய பற்றாளர், 10 தொழிலதிபர்கள், இவங்களை லிங்க் பண்ணி விட்டுட்டாலே போதும். அண்ணன் சொன்னாங்க என் காய்கறி கடையில வாங்குறது. இனிமே தயவு செய்து முதலியார்கள் நம் சமுதாய ஆட்களுடைய கடையில் தான் நீங்க அரிசி சீப்பம் எடுக்கணும், காய்கறி வாங்கணும், செருப்பு வாங்கணுமா, பெல்ட் வாங்கணுமா, சிமெண்ட் வாங்கணுமா, ஒரு ஹார்ட்வேர் வாங்கணுமா, முதலியார் கடைகள் தான் வாங்கணும். வாங்குவீர்களா? சத்தமா கேட்கவே இல்ல, சத்தமா சொல்லுங்க. வாங்குவோம். இனிமே அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ணன் சொன்னாங்க நம்மளுக்கு ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னு.
அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். அது கூடிய விரைவில் அதை நான் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். அதே போன்று உட்பிரிவுகள். நீங்க இந்த முதலியார் சமுதாயம் வீணா போனதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஒற்றுமை இல்லை. ஏன் இந்த ஒற்றுமை இல்லை? நீ அந்த மொழியார், நீ இந்த மொழியார், நாங்க அந்த மொழியார், நாங்க இந்த மொழியார். இதை விட பரவாயில்ல, சவுத்துல போனா நாங்க பிள்ளைமார், ரெண்டும் ஒண்ணுதான், நான் பிள்ளைமார். இதை போன்று அரசியல்வாதிகள் நம்மளை பிரிச்சு வச்சிருந்தாங்க. யார் பிரிச்சா? அரசியல்வாதிகள். இதுல நான் இந்த மொழியார்னு சொல்லிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் இன்னும் சந்தோஷம், அந்த மொழியார்ல சொல்லிக்கிறது இன்னும் சந்தோஷம். மொத்தம் மொழியார்ல எத்தனை உட்பிரிவு இருக்கு சொல்லுங்க? 27. வேற ஐயா, நீங்க மேடையில இருக்கவங்க சொல்லுங்க, முதலியார்ல எத்தனை உட்பிரிவு இருக்கு? முதலியார் சமுதாயத்தில் 2 உட்பிரிவு தான். பணக்கார மொழியார், ஏழை மொழியார். கரெக்டா? என்னது? பணக்கார மொழியார், ஏழை மொழியார். என்னைக்காவது பணக்கார மொழியார் அந்த மொழியாரு இந்த மொழியாரு சொல்லியிருக்கானா? நீ 10 கோடி வச்சிருக்கியா, நானும் 10 கோடி வச்சிருக்கேன், வா சம்பந்தம் பண்ணிக்கலாம், பொண்ணு கொடுத்துக்கலாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா டீ சாப்பிட போலாம். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு ஏழை மொழியாருங்களும் நம்மளை போல மிடில் கிளாஸ் மொழியார் தான், நான் இந்த மொழியார், நான் அந்த மொழியார்னு சொல்லி நீங்க தான் நம்ம தான் சண்டை போட்டோம். இன்னைக்கு முதலியார்ல எத்தனை உட்பிரிவு இருக்கு? 2. எல்லாரும் சொல்லுங்க. 2. என்னென்ன 2? ஏழை மொழியார், பணக்கார மொழியார். சிம்பிளா. இதுக்கப்புறம் ஏழை மொழியாருங்க மிடில் கிளாஸ் மொழியாருங்க ஒற்றுமையா இருந்தே ஆகணும். கரெக்டா இல்லையா? என்னைக்குமே ஒரு பணக்கார மொழியார் நம்ம முதலியார்னு சொல்லி நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டோம், பண்றது கிடையாது. நம்ம மிடில் கிளாஸ் ஏழை முதலியாருங்க பணக்காரன் நம்பி நம்ம இருக்கிறோம், அதை போன்று இல்லை. அந்த சூழ்நிலை மாற வேண்டும். பணக்காரன் கூட தான் சேருவான், ஏழைகள் நம்ம தான் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம். இந்த சூழ்நிலையும் மாற வேண்டும். அனைவரும் மறுபடியும் பொருளாதாரத்தில் மேல வரணும். அதற்கான ஒரு வேலைகளை நாங்கள் தமிழக நீதி சங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் நம்ம மேல வரணும், தொழிலே நம்ம மேல வரணும். இதே போன்ற வேலை வாய்ப்புகள் இல்ல, சமூக பாதுகாப்பு வேண்டும். இதே போன்று பெண்கள், நம் சமுதாய பெண்களை மாற்று சமுதாயத்தினர் செய்யறாங்க. இன்னைக்கு 35 வயசு 40 வயசு ஆனா நம்மளுக்கு கல்யாணம் ஆகலன்றது உண்மை. ஏன்னா ஒரு முதலியார் நம்ம வீட்டுல ஒரு பெண் இருந்தால் என்ன செய்யறாங்க? படிச்சிருக்கிறாங்க, ஈக்குவல் படிப்பு வேணும், வசதிக்கு அவங்க வசதியா இருக்கலாம், இவன் வசதி கம்மியா இருக்கிறான், சொந்தத்திலே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை மாற்றுங்கள். குலதெய்வத்தை கும்பிடுறது மாறி போயிடுது, பாரம்பரியம் மாறி போயிடுது, சாமி கும்பிடுறது மாறி போயிடுது, உணவு பழக்க வழக்கம் மாறி போயிடுது. எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியம், உணவு முறை, எல்லா பழக்கம் எல்லாம் மாறி போயிடுது. இதை தயவு செய்து மாற்று. பெண் பெற்ற தந்தைகள் தயவு செய்து முதலியார் வீட்டு பையன்களுக்கு பொண்ணு கொடுங்க. வேற்று சமுதாயத்துக்கு கொடுப்பதனால் அனைத்தும் நிறைய பிரச்சனைகள், டைவோர்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். அதே போன்று தமிழக நீதி சங்கம் செங்கல்பட்டுல மீட்டிங் போட்டோம். நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டுல டிசம்பர் 7 செங்கல்பட்டுல வேதாச்சலம் முதலியார் ஐயா சிலைக்கு மாலையை போட்டுட்டு செங்கல்பட்டுல ஒரு 400 பேரை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்தணும். அதில் வேதாச்சலம் முதலியார் ஐயாவுடைய சிலை 10 அடி உயர சிலை 70 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாம இருக்குது. அவருக்கு மணிமண்டபம் கட்டணும், மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பேரை வைக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு அரசாங்கம் 26 ஜனவரி அன்னைக்கு 70 வருஷத்துக்கு அப்புறம், எத்தனை வருஷம்? 70 வருஷத்துக்கு அப்புறம் வேதாச்சலம் முதலியார் ஐயாவோட சிலையை மறுசீரமைப்பு பண்ணி ஃபவுண்டைன்லாம் வச்சு லைட் போட்டு நீங்க பார்க்கவே மனசு சந்தோஷமா இருக்கு. இது தமிழக நீதி சங்கத்தோட வெற்றி. செங்கல்பட்டில் எல்லாருக்கும் தெரியும் செங்கல்பட்டு வேதாச்சலம் முதலியார் யாருன்னு நான் நிறைய வீடியோல பேசிட்டேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கேன். அதே போன்று நம்மளுடைய ஒரு செயல்பாடுகளையும் அரசாங்கம் செவிசாய்த்து கேட்கிறது. இன்னொன்னு கூட சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ஜனவரி 25 நிறைய மொழிப்போர் தியாகிகள் மாநாடு காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்குமே வந்ததே கிடையாது. இன்னைக்கு காஞ்சிபுரத்திலே முதலமைச்சர் அவர்களே அண்ணாவை பற்றி இவ்வளவு தூரம் பேசும்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் பேசியது முதலமைச்சருக்கே கேட்டிருக்குமோ என்னவோ என்று. உண்மை இது. தைரியமா தட்டுங்க, என்ன பண்ணுமா, தைரியமா தட்டுங்க. பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும், அது கட்டாயம் என்று உணர்த்தி இருக்கிறோம். இது நம்மளுக்கு கிடைத்த வாய்ப்பு. நம்மளுடைய குரல் கேட்கிறது, நம்மளுடைய வாய்ஸ் கேட்குது. அதுதான் இதுல இருந்து நான் உணர்த்த நினைக்கிறேன். அதே போன்று அண்ணன் சொன்னாங்க பேம்ப்ளெட், வால் போஸ்டர், போஸ்டிங் எல்லாம் அடிக்கணும் மாநாட்டுக்கு முன்னாடி. அதே போன்று அதை விட முக்கியமான விஷயம், என் மனதில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய விஷயம், பிள்ளையார்பாளையத்தில் பெரும்பாலும் நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நம் முதலியார் சமுதாயத்தினர் நம்மளுடைய பாவடி நிலங்கள் நிறைய பறி போகுது. பாவடி நிலம் என்று நம்மளுக்கு இருந்தது, ஐயம்பேட்டையில இருந்தது, ஏகனாம்பேட்டையில இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாவடி நிலத்தை நம் யாரும் கண்டுகொள்வதே இல்லை. அது பிரிட்டிஷ் அரசாங்கமும் அரசர்களும் நம் சமுதாயத்துக்காக, நம் நெசவு தொழிலை காப்பாற்றுவதற்காக பாவடிச்சு காய போட்டு கொடுத்த நிலம். இன்னைக்கு அதை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை, பேசுவதில்லை. இது வருத்தம். அதே போன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி தொண்டை மண்டல ஆதீன மடத்துக்கும் ஆதீன நிலங்கள் இருக்குது, பயிர் குத்தகை வச்சு சபை. அதுவும் என்ன இருக்குன்னு தெரியல. அதை விட ஒரு வேதனை விஷயம், காஞ்சி என்றால் பட்டு, கேட்டா இல்லையா? பட்டு என்றால் பட்டு கூட்டுறவு சொசைட்டி. ஒரு பட்டு கூட்டுறவு சொசைட்டில கூட மோலியார்களே இல்லையாப்பா. என்னப்பா அநியாயம். ஏன் பெரியவங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? பட்டு கூட்டுறவு சொசைட்டி, அண்ணா பேர்ல இருக்கிற பட்டு கூட்டுறவு சொசைட்டிலேயே ஒரு முதலியார் இல்லைன்னா என்ன வருத்தம், வயிற்றுச்சலா இருக்கு. அண்ணா பட்டு கூட்டுறவு சொசைட்டி,
திருவள்ளுவர் பட்டு கூட்டுறவு சொசைட்டி, முருகன் பட்டு கூட்டுறவு சொசைட்டி, ஒண்ணுத்துல கூட மோலியாரே இல்லையாப்பா. காஞ்சிபுரம் மோலியார், காஞ்சிபுரம் முதலியார் நெய்யக்கூடிய பட்டானது உலக புகழ் பெற்றது. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வந்து வாங்கி சென்ற பட்டு இந்த காஞ்சி பட்டு. காஞ்சி காமாட்சியும் மதுரை மீனாட்சியும் 2000 வருடங்களாக உடுத்திய பட்டு காஞ்சிப்பட்டு. காஞ்சிப்பட்டு போய் தமிழ்நாட்டுல பஞ்சாப் ஹேண்ட்லூம் வந்துட்டான். குஜராத்காரன் கார்வி குஜாரி அவனுடைய பட்டு வந்துச்சு. மும்பையினுடைய ஹேண்ட்லூம்ஸ் அவங்க வந்துட்டாங்க, கிர்லோஸ்கர். ஏன் காஞ்சிபுரத்துல பட்டுனா ஃபேமஸ்னா யாரப்பா சொல்றாங்க? மோலியார் கிடையாது சொல்றாங்க. ஷாக்கள் வந்து விட்டார்கள், வட இந்தியர்கள் வந்து விட்டு. இதெல்லாம் நான் வந்து யோசிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டருங்க, என் கூட படிக்கிற டாக்டர்கள், வேலை செய்யற டாக்டர் காஞ்சி தமிழ்ன்ற பேர் எனக்கு 2011 இருந்து நான் பயன்படுத்திட்டு வரேன். என் Facebook பேரே கார்த்திக் காஞ்சி தமிழன். இப்போ ஒன்னும் ஆரம்பிச்சது இல்ல. காஞ்சிபுரத்துல நீங்க ஒரு நல்ல பட்டு கடை சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்க பட்டு கூட்டுறவு சொசைட்டிக்கு போங்க, நல்ல பட்டு கிடைக்கும். பச்சையப்பா சொன்னதுக்கு எங்க மோலியார் தான், அதுல போங்க நான் நிறைய சொல்லுவேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பாபு ஷா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆமே, பிரகாஷ் ஷா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆமே அப்படின்னு மக்கள் கூட்டம் போகுது. என்ன அநியாயமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சூழலை மாத்தணும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சே நாம் இழந்த உரிமைகள், கண்ணுக்கு தெரிஞ்சே இழந்த உரிமைகள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இதை இழந்துட்டோம்? யாராவது சொல்லுங்க. ஒற்றுமை இல்ல, ஒற்றுமை இல்ல. எங்க வீட்லயே போனா எங்க அம்மா பாபு சாலை படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த சூழலை மாற்றி பட்டு என்றால் காஞ்சிபுரம், பட்டு என்றால் முதலியார்களின் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு கூட்டுறவு சொசைட்டி என்றால் முதலியார்கள் தான் தலைவராக வர வேண்டும். இது மாற்ற வேண்டும். மாற்றுவோமா இல்லையா? மாற்றுவோமா இல்லையா? கண்டிப்பா மாத்தி ஆகும். பெரியவங்க யார் யார் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இதுல போய் எலெக்ஷன்ல போட்டிடுங்க. இளைஞர்கள் அனைவரும் இந்த வாட்டி, அண்ணன் சொன்னாங்க, அனைவரும் இந்த வாட்டி உள்ளாட்சி தேர்தல் நீங்க நிக்கணும். நிப்பீங்களா? உங்களை நிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. அனைவருமே கவுன்சிலர் எலெக்ஷன் நில்லுங்க. தமிழ்நாட்டில் 12525 பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறாங்க, 138 நகராட்சி இருக்குது, 6900 நகராட்சி கவுன்சிலர்கள், 25 கார்பரேஷன், 2800 கார்பரேஷன் கவுன்சிலர்ஸ், 5000 கவுன்சிலர் 4000, மாவட்ட கவுன்சிலர் 50000 கவுன்சிலர் 800. இந்த எல்லா எலெக்ஷன்லயுமே முடிந்த லெவலுக்கு நம்ம நிக்கணும். ஒண்ணு வேற்று கட்சியில நம்ம சமுதாயத்தால் நிக்கணும், இல்லையா நம்மளே சுயேட்சா நில்லுங்க. நின்னு ஜெயிக்கிறவங்க ஜெயிங்க, திறமை இருக்கிறவங்க திறமைய வாழ்த்து. அதுக்கு நான் சொல்ல வருவேன். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். நிப்பீங்களா? அரசியல் பழகுங்கள், அரசியல் செய்யுங்கள். அண்ணா பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் நம்மளே இல்லைன்னா அது அண்ணாவே கொஞ்சிப்பு. அண்ணாவுக்கு பெயரளவில் மாலை போடுறது அண்ணாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை கிடையாது. அண்ணாவை நம்ம மட்டும் பேசினா மட்டும் அண்ணாவை ஜாதியில் சுருக்காதீர்கள் ஒருத்த கமெண்ட் போடுறோம். பரவாயில்ல, அண்ணா தான் நம்ம அடையாளம். அனைவரும் முதலியார் என்று போட்டு பழங்கள். அடுத்த வாட்டி பேனர்ல எனக்கு முதலியார் போடு, தயவு செஞ்சு போடுறீங்களா? முதலியார் எனக்கு போடு, சந்தோஷம். அதே போன்று மற்ற சமுதாயத்தினர் அனைவருமே ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. முதலியார் மட்டும் தான் கட்சியை பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நான் திமுக மோலியார், அண்ணா திமுக மோலியார், பிஜேபி மோலியார் போட்டு இருக்காங்க. இனிமே முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கு, முதலியார்கள் ஓட்டு முதலியார்கள் ஓட்டு. சத்தம் பத்தலையே. முதலியார் ஓட்டு. இனமே ஏழு, இனமே ஏழு. வாழ்க முதலியார், வாழ்க முதலியார், வாழ்க பேரறிஞர் அண்ணா, வாழ்க பச்சையப்பா முதலியார். பிப்ரவரி 22 மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு நான் இங்க நடத்துறேன். காஞ்சிபுரத்துல நம்ம சங்கத்தின் சார்பாக, நம் சமுதாயத்தின் சார்பாக நடத்துறேன். இந்த வாய்ப்பை நான் திருவள்ளூர்ல கேட்டாங்க, நான் கொடுக்கல. அண்ணா நாங்க 5000 பேர் கூட்டிட்டு வந்துருவோம். செங்கல்பட்டுல கேட்டாங்க, செங்கல்பட்டு என்ன 2 நாங்க 4 வருஷம் படிச்சிருக்கிறேன், எனக்கு அங்க அவ்வளவு மக்களை எனக்கு தெரியும். சென்னையில வைக்கலாம், தமிழ்நாடே திரும்பி பார்க்கும். வேலூர்ல வைங்க, திருவண்ணாமலை அந்த பக்கம் கிருஷ்ணகிரி ஈரோடு எல்லாம் வந்துருவாங்க. என் சொந்த ஊர்ல நான் வைக்கணுன்றதுக்காக அதை போராடி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய 22 மாநாட்டுக்கு நம்ம மட்டும் 10000 பேர் வரணும். 1,00,000 பேரை சேர்க்கிறோம்னா ஒரு மாவட்டத்துல இருந்து 5000 பேர் பஸ் வச்சு அவங்களே கார் எடுத்துன்னு வராங்க. ஒருத்தருக்கு கூட ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். என்கிட்ட காசு தான் கிடையாது, எதிர்பார்க்காதீங்க. காசு, கோழிக்கறி பிரியாணி, ஆல்கஹால் கிடையாது, என்கிட்ட கிடையாது. காசு கொடுக்கவும் மாட்டேன். நான் ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன். முதலியாருன்னு பற்று கொடுப்பேன், முதலியாருன்னு வரலாறை கொடுப்பேன், முதலியாருன்னு தைரியத்தை கொடுப்பேன், முதலியாருன்னு அடையாளத்தை கொடுப்பேன். இதெல்லாம் எடுத்துன்னு வரதா இருந்தா வா. நான் காசு சம்பாதிக்க வரல. நான் மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு டாக்டர் இப்போ என்னுடைய வேலையெல்லாம் விட்டு நான் வந்துட்டு இருக்குன்னா எனக்கு ஆதங்கமா இருக்குது, வேதனையா இருக்குது. இவ்வளவு சின்ன வயசுல வருது, எனக்கு நிறைய அச்சுறுத்தல் வருது. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க கார்த்திகை வந்து ஜாலியா வந்துட்டாங்க, அவ்வளவு அச்சுறுத்தல். மாற்று சமுதாயத்தினர், நம்ம சமுதாயத்தினர், ஏற்கனவே சங்கம் வச்சிருக்கவன், ஏற்கனவே தலைவனா இருக்கிறோம் என்ன நினைக்கிறான், இன்னொருத்த வந்துடக்கூடாதுன்னு காலவாரி விடுறான், முதுகுல குத்துறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் என் உடம்புல ஓடுறது காஞ்சிபுரம் ரத்தம், காஞ்சிபுரம் பண், முதலியார் ரத்தம். அவ்வளவு ஈஸியெல்லாம் என்ன காஞ்சி தமிழ் அச்சிருக்க முடியாது. அண்ணாவை போல் எதையும் தாங்கும் இதயத்தை கொண்டவன் காஞ்சி தமிழன். தயவு செய்து அதை நினைவை கொண்டு.
இதெல்லாம் வேற யார்கிட்ட அச்சுறுத்தல், மிரட்டல், கிரட்டல்லாம் வச்சுக்கணும். அனைவருக்குமே சொல்றீங்க, வந்திருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு சொல்றேன், மாற்று சங்கத்தினர், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கும் ஒரு மெசேஜா கூட எடுத்து போய் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து, நான் ஒரு டாக்டர், ரிசர்ச் பண்ணி ஆதாரபூர்வமா இது சரி வருமா வராதா, என்ன பண்ணணும், இது எப்படி இருக்கணும், ஏன்னா நான் பெரிய ரிஸ்க் எடுத்து வரேன். நல்லா யோசிச்சு தினகார்த்தமான முடிவை எடுத்து சரியான திட்டமிடலோடு தொலைதூர பாதைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஷார்ட்டமா 2 மாசம் 3 மாசம் எலெக்ஷன் நான் வந்தால் நான் கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்யலனா கூட என்னை நம்பி வந்தவர்கள், நம் சமுதாயத்தை நம்பி வந்தவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நம் சங்கம் கைவிடாது. அனைவரும் நம்பிக்கையோடு இருக்கலாம். காஞ்சிபுரம் மாநில மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. மாவட்டத்திலிருந்து நன்கொடைக்கான ஒரு சில முன்னேற்பாடுகள் செய்வாங்க. இப்ப நம்ம சங்கத்துக்கான பேங்க் அக்கௌண்ட் இனிமேல் தான் ஓபன் பண்ண போறோம். அதுக்கான நன்கொடை ரசீதை நாங்க இன்னும் ஒரு கூடிய விரைவில் 1 நாள் 2 நாள் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. மாநாட்டினுடைய திடலும் நாம் ரெடி பண்ண வேண்டும். அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்து போகக்கூடிய ஒரு நெரிசல் இல்லாத ஒரு பகுதியில் அனைவருக்கும் ஈஸியா வந்து போகிறதுக்கு ஒரு சேஃபான ஒரு இடமா தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கின்றோம். நிறைய எதிர்ப்புகள், நிறைய இந்த மாநாட்டை நடத்த விடாம பண்றதுக்கும், இந்த மாநாட்டை தவிர்க்கிறதுக்கும், இந்த மாநாட்டை தோல்வியடை செய்வதற்கும் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை தாண்டி தோல்வியடை செய்வதற்கு நிறைய சூழ்ச்சிகள், துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் காஞ்சிபுரத்தில் 22ஆம் தேதி மாநாடு கட்டாயம் நடக்கும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயமான ஒரு அழுத்தத்துக்கும் மாநாட்டை நம்ம வந்து கேன்சல் செய்ய போறது கிடையாது. வெளியில ஓபன்ல 1 லட்சம் பேர் வச்சு போடுவோம் இல்லையா, ஒரு 10,000 பேர் வச்சு இண்டோர்ல சுகுமாரி அவினர்ஸ்ல போடுறதுக்கான ஒரு தைரியம், துணிச்சலும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் அனைவருமே உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய கூட பிறந்தவங்க, பங்காளிங்க கிட்ட இந்த மாதிரி முதலியார் மாநாடு இருக்கு, அனைவரும் வருக. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முதலியார் திருவிழாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் 10 பேரையாவது கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. முதலியார் சமுதாயம்னா என்னன்னு உங்க குழந்தைகளுக்கும் உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி பழகுங்க. நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.